புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று தொடங்கிய நிலையில் முதல் கட்டமாக எண்ணப்பட்ட 17 தொகுதிகளின் முடிவுகள் வெளியாகினர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பிடத்தக்க முன்னிலை பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. மொத்தம் 30 தொகுதிகளில் உள்ள புதுச்சேரியில் முதற்கட்டமாக மண்ணாடிப்பட்டு, உசூடு, வில்லியனூர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம், ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, நிரவி திருப்பட்டினம், மாஹே, ஏனாம் ஆகிய 17 தொகுதிகளில் வாக்குகள் எண்ணப்பட்டனர். இந்த 17 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகள், பாஜக 2 தொகுதிகள், அதிமுக 1 தொகுதி என என்டிஏ கூட்டணி மொத்தம் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர்களில் 2 என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளவர்கள் என கூறப்படுகிறது. இதனுடன் மத்திய அரசு நியமிக்கும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இணைந்தால் ஆட்சிக்கு தேவையான 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எளிதில் கிடைக்கும் நிலையில் உள்ளது. முக்கிய வெற்றியாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிறுவனர் மற்றும் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை, மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம், ஐயப்பன் அரியாங்குப்பம், ராஜவேலு நெட்டப்பாக்கம், ரவிக்குமார் வில்லியனூர், மோகன்தாஸ் ஏம்பலம், அமைச்சர் திருமுருகன் காரைக்கால் வடக்கு, சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை ஆகியோர் வெற்றி பெற்றனர். பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு, மீனாட்சி சுந்தரம் நிரவி திருப்பட்டினம் வென்றனர். அதிமுக சார்பில் அன்பழகன் உப்பளம் வெற்றி பெற்றார். மறுபுறம் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திகேயன் உசூடு மற்றும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் நெல்லித்தோப்பு ஆகியோர் மட்டுமே இந்த கூட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். சுயேட்சைகள் மாஹே அசோக்குமார், நெடுங்காடு விக்னேஸ்வரன், கதிர்காமம் அழகானந்தம், அழகு ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் அழகு மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் என்டிஏ கூட்டணிக்கு நெருக்கமானவர்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். கூட்டணி பின்னடைவு: இந்த முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கையிலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணி பலத்த பின்னடைவை சந்தித்துள்ளது. எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குகளை பெறாததால் அவர்களின் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. மொத்தம் 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் என்டிஏ கூட்டணி அதற்கான எண்ணிக்கையை எளிதில் எட்டும் நிலையில் உள்ளது. இதனால் புதுச்சேரியில் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும் என்பது தெளிவாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து மொத்தம் 10,578 வாக்குகள் பெற்று தனது நெருங்கிய எதிராளியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதனை 1417 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். வெற்றி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சிவக்கொழுந்து தேர்தல் அதிகாரியிடம் இருந்து வெற்றி சான்றிதழை பெற்றார். பின்னர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி ஆதரவாளர்கள் பலர் அவருக்கு நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து சிவக்கொழுந்து கோரிமேட்டில் உள்ள முன்னாள் முதல்வர் ரங்கசாமி இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து முதல்வர் ரங்கசாமி பாராட்டினார். இந்த சந்திப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி என்டிஏ கூட்டணியின் முன்னிலை நிலையை மேலும் உறுதிப்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிட்டார். இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அவர் தேர்தல் துறை அதிகாரியிடம் வெற்றி பெற்ற சான்றிதழை பெற்றார். அப்போது பாஜக நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக மோகன்தாஸ் போட்டியிட்டார். இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மோகன்தாஸுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி பெற்றார். புதுச்சேரி இந்திய கூட்டணியில் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திகேயன் போட்டியிட்டார். இந்நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி பெற்றார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார்.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அன்பழகன் போட்டியிட்டார். இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றி பெற்றார். அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பண்ருட்டி திருவாதிகை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் அப்பர் இல்ல அறக்கட்டளை நடத்தும் 145ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. பண்ருட்டி திருவாதிகை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் அப்பர் இல்ல அறக்கட்டளை நடத்தும் 145ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவில் புதுவை நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் கலந்து கொண்டு ஆலயம் தந்த அருளாளர் என்னும் தலைப்பில் சிறப்பான ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். சித்ரா பௌர்ணமி விழாவில் திருவாதிகை பொதுமக்கள் மற்றும் சுற்றியுள்ள பண்ருட்டி மற்றும் அதனை சார்ந்த பகுதியில் உள்ள பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்பர் இல்ல அறக்கட்டளை தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏனாம் தொகுதியில் கொல்லப்பள்ளி சீனிவாசனை விட 4568 வாக்குகள் அதிகம் பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் அபார வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிட்டார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற பரபரப்பான வாக்கு எண்ணிக்கை முடிவில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணராவ் 17,868 வாக்குகள் பெற்று கொல்லப்பள்ளி சீனிவாசனை விட 4,568 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நீட் தேர்வையொட்டி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவிலில் 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டி பெற்றோர்கள் லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அயக்ரீவர் பெருமாளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டு சென்றனர். கலிதீத்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தினம் முதலாம் ஆண்டு அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினல் கதிர்வேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு கமாண்டர் அதிகாரி மோகந்தி கலந்து கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் போரில் வீரர்கள் வெற்றி கண்ட செயல்களை விளக்கி போர்களில் தீவிரமாக நம் இந்திய ஏர்போர்ஸ் வீரர்கள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி செயல்பட்டு வெற்றிகரமாக ஆபரேஷனை வீரர்கள் முடித்தனர் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தேசிய தரைப்படை மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளநிலை அதிகாரி அசோக், பயிற்சியாளர் அம்பலவாணன், பாலகிருஷ்ணன், கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த தலைவர்கள், பேராசிரியர்கள், தேசிய மாணவ தரைப்படை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவர் தினேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி குருமாம்பேட்டு ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமியொட்டி நடைபெற்ற கோ பூஜை, கன்யா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். சித்திரை பௌர்ணமி நாளில் கோ பூஜை, கன்யா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜை செய்வது குடும்பத்திற்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் பாவ மன்னிப்பை தரும் என்பது ஐதீகம் என்பதால் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோ பூஜை செய்து பசுக்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 சிறுமிகள் மற்றும் 3 சுமங்கலி பெண்களை தேவியின் சக்தியாக அங்கீகரித்து சகல செல்வங்களையும் நற்பலன்களையும் வேண்டி பாதங்களை கழுவி மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு ஆரத்தி எடுத்து புதிய ஆடைகள் தட்சணை வழங்கப்பட்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆசீர்வாதம் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.